அல்லாத சகோதரிகள் யாராவது? இல்லை என்றால் முஸ்லிம் அல்லாத சகோதரரே கேள்வியை கேட்கட்டும். முஸ்லிம் அல்லாத சகோதரர் கேள்வி கேட்க உள்ளார். கேள்வியை கேளுங்கள் சகோதரரே. எனது பெயர் கிறிஸ்டபர். எனக்கு ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். திருக்குரானோ தூதர் முகம்மதை நம்பச் சொல்கிறது. இயேசுவை விசுவாசித்தவனே நித்திய ஜீவனை அடைவான் என்று விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. திருக்குரானை பொறுத்தவரை இயேசுவும் முகம்மதும் இறை தூதர்கள்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. மனித குலத்தை ரட்சிக்கும் விஷயத்தில் இயேசு செய்துவிட்ட தவறுதான் என்ன? ரட்சிக்க அவரால் முடியாமைக்கு காரணம் என்ன? இதை எனக்கு தெளிவுபடுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். சகோதரர் நல்ல கேள்வியை கேட்டிருக்கிறார். திருக்குரான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமை நம்புங்கள் என்கிறது. வேதாகமம் இயேசுவை நம்புங்கள் நித்திய ஜீவனை அளிப்பார் என்கிறது. இயேசு கிறிஸ்து எங்கு தவறு செய்தார் என்று கேட்டிருக்கிறார். திருக்குரானை பொறுத்தவரையில் இருவருமே தூதர்கள்தான். சகோதரரே, இயேசு கிறிஸ்து அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை. கிறிஸ்தவ சபைகள் தான் தவறு செய்கின்றன. எங்களை பொறுத்தவரையில் இயேசு கிறிஸ்து அவருக்கு சாந்தி உண்டாகட்டும் மகத்துவம் மிக்க இறை தூதராவார். இயேசு கிறிஸ்து அவர்கள் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாது யாராலும் பிதாவினிடத்தில் வர முடியாது என்று சொல்லும் போது அவர் சரியாகத்தான் சொல்கிறார். அவர் ஒரு இறை தூதர் என்று அர்த்தம். அதையேத்தான் நபிகள் நாயகம் அவர்களும் சொல்லியிருக்கிறார். இயேசு வாழ்ந்த காலத்தில் யோவான் எழுதிய சுவிசேஷத்தை பொறுத்தவரையில் அதிகாரம் 14 இயேசு கிறிஸ்து சொல்லி இருக்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான் என்கிறார். ஆகவே நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றினால் நீங்கள் பிதாவினிடத்திற்கு செல்வீர்கள், சொர்க்கத்திற்கு செல்வீர்கள். நித்திய ஜீவன் என்றால் சொர்க்கம் என்று பொருள். அதே போல்தான் இன்றும். ஆனால் இயேசு கிறிஸ்து மேலும் சொன்னார், நான் நிறைய விஷயங்களை சொல்ல வேண்டியுள்ளது, இப்போது உங்களால் தாங்க முடியாது என்றார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 என்னை விட சக்தி வாய்ந்த ஒருவர் வருவார், அவர் உங்களை வழிநடத்துவார் என்று நபிகள் நாயகம் அவர்களை குறித்து பேசியிருக்கிறார். இன்று ஒரு கிறிஸ்தவராக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை உண்மையிலேயே அன்பு செய்தால் நீங்கள் நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை பின்பற்ற வேண்டும். ஆகவே இயேசு கிறிஸ்து தவறு செய்யவில்லை. அவர் இறைவன் என்று கிறிஸ்தவ சபைதான் சொல்லிக் கொண்டிருக்கிறது. அவர் ஒருபோதும் அப்படி கூறவே இல்லை. நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த ஒரு கிறிஸ்தவராவது இயேசு கிறிஸ்து நான் தான் கடவுள், என்னையே வணங்க வேண்டும் என்ற ஒரு வசனத்தை எனக்கு வேதாகமத்திலிருந்து காட்டிவிட்டால், அப்படி ஒரு வசனம் இருப்பதாக நிரூபித்து விட்டால், அவர் என்னை வணங்குங்கள் நான் தான் கடவுள் என்று சொல்லி இருந்தால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன். கிறிஸ்தவ சபைதான் தவறு செய்கிறது. இயேசு கிறிஸ்து எந்த தவறும் செய்யவில்லை. உண்மையில் இயேசு கிறிஸ்து யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? என் பிதா என்னிலும் பெரியவர் என்று சொல்லி இருக்கிறார். யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 10 என் பிதா எல்லோரிலும் பெரியவராய் இருக்கிறார் என்று சொல்லி இருக்கிறார். மத்தேயு சுவிசேஷம் அதிகாரம் 12 நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன். லூக்கா சுவிசேஷம் அதிகாரம் 11 நான் தேவனுடைய ஆவியாலே பிசாசுகளை துரத்துகிறேன். மேலும் யோவான் சுவிசேஷம் 5 அதிகாரம் 30 எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதை நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியா இருக்கிறது. தன் சித்தத்தை தேடாமல் இறைவனுடைய சித்தத்தை தேடுபவர் யாரோ அவர் ஒரு முஸ்லிம். இயேசு கிறிஸ்து அவர்கள் ஒரு முஸ்லிம். அவர் இறைவன் என்று சொல்லவே இல்லை. அப்போஸ்தலர் நடபடிகளில் தெளிவாக உள்ளது. அதிகாரம் 2 வசனம் 22 ஓ இஸ்ரவேலர்களே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேயனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து அவைகளினாலே அவரை உங்களுக்கு வெளிப்படுத்தினார். அவர் தேர்ந்தெடுத்த ஒரு மனிதனின் மூலம் இதை செய்தார். அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்கைகளையும் தேவன் அவர் மூலமாக செய்தார், நீங்கள் பார்த்தீர்கள். ஆகவே இயேசு கிறிஸ்து என்றுமே தான் இறைவன் என்று சொல்லிக் கொள்ளவே இல்லை. மேலும் அவர் எந்த தவறும் செய்யவே இல்லை. வேதாகமத்தை தவறாக புரிந்து கொள்வதுதான் பிரச்சனை. ஆகவே நான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பவனாக இருக்கின்றேன், அவரை நேசிப்பவனாக இருக்கின்றேன். நான் சொல்கிறேன், நான் கிறிஸ்தவர்களை விட உண்மையான கிறிஸ்தவனாக இருக்கிறேன். கிறிஸ்தவன் என்றால் என்ன? இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவன் ஒரு கிறிஸ்தவன் என்று பொருள்படுமானால் கிறிஸ்தவர்களை காட்டிலும் நான் கிறிஸ்தவன். மேலும் மத்தேயு எழுதிய சுவிசேஷத்தில் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அதிகாரம் 5 வசனங்கள் 17 20 வரை, தீர்க்க தரிசனங்களை அழிப்பதற்கு வந்தான் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள், அழிப்பதற்கு அல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாய பிரமாணத்தில் உள்ளதெல்லாம் நிறைவேறும் அளவும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் ஒழிந்து போகாது என்று மெய்யாகவே சொல்கிறேன். ஆகையால் இந்த கற்பனைகள் எல்லாவற்றிலும் சிறிதான ஒன்றையாகிலும் மீறி மனுஷருக்கு போதிக்கிறவன் பரலோக ராஜ்யத்தில் எல்லோரிலும் சிறியவன் எனப்படுவான். இவைகளை கைகொண்டு போதிக்கிறவனோ பரலோக ராஜ்யத்தில்
பெரியவன் எனப்படுவான். வேதபாரகர் பரிசேயர் என்பவர்களுடைய நீதியிலும் உங்கள் நீதி அதிகமாயிராவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஆகவே இயேசு கிறிஸ்து அவர்கள் பழைய ஏற்பாட்டில் உள்ள எந்த சட்டத்திட்டத்தையும் மாற்றவோ மறைக்கவோ கூடாது என்கிறார். வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டில் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் வசனங்கள் 7 மற்றும் 8 மேலும் உபாகமம் அதிகாரம் 14 வசனம் 8 மேலும் ஏசாயா புத்தகம் அதிகாரம் 65 வசனம் 2 5 பன்றி இறைச்சியை புசிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் புசிக்கிறார்கள், முஸ்லிம்கள் புசிப்பதில்லை. மேலும் எபேசியர் அதிகாரம் 5 வசனம் 18 நீதிமொழிகள் அதிகாரம் 20 வசனம் 8 மதுபானம் அருந்தக்கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் மதுபானம் அருந்துவதில்லை, ஆனால் கிறிஸ்தவர்கள் அருந்துகிறார்கள். லூக்கா அதிகாரம் 2 வசனம் 21 இயேசுவுக்கு 8ஆம் நாள் விருத்த சேதனம் செய்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது. முஸ்லிம்கள் செய்கிறார்கள், கிறிஸ்தவர்கள் செய்வதில்லை. இயேசு கிறிஸ்துவின் போதனைகளை பின்பற்றுபவர்தான் கிறிஸ்தவர் என்றால் எங்களை போன்ற முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்களை காட்டிலும் அதிக கிறிஸ்தவர்களாக இருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவை நாங்கள் விசுவாசிக்கின்றோம், அவரை நேசிக்கின்றோம், அவரை கண்ணியப்படுத்துகின்றோம், ஆனால் வணங்குவதில்லை. ஏனென்றால் அவர் இறை தூதர் தானே தவிர இறைவன் அல்ல. இதுவே எனது பதில். இயேசு கிறிஸ்து இறை தூதர் என்று நம்புகிறீர்களா? ஆம், நம்புகிறேன். முகமது நபி அவர்கள் இறை தூதர் என்று நம்புகிறீர்களா? அது எனக்கு தெரியாது. இல்லையா? ஏனெனில் நான் விவிலியத்தை விசுவாசிக்கிறேன். ஆனால் யோவான் சுவிசேஷத்தில் வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அதிகாரம் 16 வசனங்கள் 12 14 வரையிலும் இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்வதாய் இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் கேள்விப்பட்ட யாவையும் உங்களுக்கு அறிவிப்பார். யாரை குறித்து இயேசு கிறிஸ்து இங்கு பேசிக் கொண்டிருக்கிறார்? யாரை குறித்து? நீங்கள் வேதாகமம் படித்ததில்லையா? படித்திருக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியை குறித்து பேசுகிறார். ஆம், மிகவும் நல்லது. உங்களுக்கு வேதாகமம் குறித்து தெரிந்திருக்கிறது. சத்திய ஆவி என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவது பரிசுத்த ஆவியை குறித்துதான் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். அந்த அதிகாரத்தில் சில வசனங்களுக்கு முன்னால் பாருங்கள். யோவான் அதிகாரம் 16 வசனம் 7 அது சொல்கிறது, நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும், நான் போகாதிருந்தால் தேற்றவாளன் உங்களிடத்தில் வரார். ஆகவே தேற்றவாளர் வருவதற்கு முன் நிபந்தனையாக இயேசு சென்றாக வேண்டும் என்று தெரிகிறது. நான் போய்த்தான் அவரை அனுப்புவேன் என்கிறார் இயேசு. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வருவதற்கு முன்பாக பரிசுத்த ஆவி இந்த பூமியில் இருந்தது. இயேசு கிறிஸ்து வந்த பிறகும் பரிசுத்த ஆவி பூமியில் இருந்தது. எலிசபெத்தின் கருவிலும் பரிசுத்த ஆவி இருந்தது. இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்கும் பொழுதும் இருந்தது. ஆகவே இது எப்படி பரிசுத்த ஆவியாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? அப்படி என்றால் உங்களுக்கு வேதாகமம் புரியவில்லை. இயேசு கிறிஸ்து வேதாகமத்தில் என்ன சொல்லியிருக்கிறார்? நான் போகவில்லை என்றால் தேற்றவாளர் வரமாட்டார் என்கிறார். நான் போனால் தான் அவரை அனுப்ப முடியும் என்கிறார். இந்த சத்திய ஆவியானவர் வருவதற்கு நிபந்தனை என்னவென்றால் இயேசு கிறிஸ்து சென்றாக வேண்டும். இயேசு கிறிஸ்து இருந்தால் தேற்றவாளர் வரமாட்டார். இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுதும் பரிசுத்த ஆவி இருந்தது. ஆகவே அன்பான சகோதரரே, இந்த தீர்க்க தரிசனம் பரிசுத்த ஆவியை குறித்து என்று எப்படி சொல்லுகிறீர்கள்? வேதாகமத்தை புரிந்து கொள்ள எனக்கு உதவுங்கள். ஓகே, அது பரிசுத்த ஆவியை குறித்து பேசவில்லை. அது பேசுவது நபிகள் அவர்களை குறித்துத்தான். இதே தீர்க்க தரிசனம் பழைய ஏற்பாட்டிலும் வருகிறது. உபாகமம் புத்தகத்தில் அதிகாரம் 18 வசனம் 18 உபாகமம் அதிகாரம் 18 வசனம் 19 ஏசாயா புத்தகம் அதிகாரம் 29 வசனம் 12 உன்னத பாட்டு அதிகாரம் 5 வசனம் 16 புதிய ஏற்பாட்டில் யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 14 வசனம் 16 யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 15 வசனம் 26 யோவான் சுவிசேஷம் அதிகாரம் 16 வசனம் 7 அதிகாரம் 16 வசனம் 12 14 இந்த அனைத்து தீர்க்க தரிசனங்களும் முகமது நபி அவர்களை குறித்தே பேசுகின்றது. விவிலியத்தில் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற தலைப்பில் நான் பேசியிருக்கிறேன். இப்பொழுது நான் கேட்கிறேன், நீங்கள் வேதாகமத்தை நம்புகிறீர்கள் என்றால் முகமது நபி அவர்களின் வருகையை இயேசு கிறிஸ்து தீர்க்க தரிசனமாக சொல்லியிருக்கிறார். முகமது நபி அவர்கள் தான் கடைசி இறை தூதர் என்று இயேசு சொன்னதை நீங்கள் ஏன் நம்ப மறுக்கிறீர்கள்? அப்படி என்றால் நீங்கள் இயேசுவின் பாதி போதனைகளைத்தான் நம்புகிறீர்கள், மீதியை அல்ல. தேற்றவாளர் வருவார் என்றுதான் விவிலியத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் யார், அவருடைய பெயர் என்ன என்பது பற்றி எல்லாம் எதுவும் குறிப்பிடப்படவில்லை. சரி, உன்னத பாட்டு அதிகாரம் 5 வசனம் 16 நான் எபிரேய மொழியில் சொல்கிறேன். அவருடைய பெயர் அங்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹிக்கும் ஒமித்தகிம் விக்குல்லி முஹம்மதிம். முகமது என்பது பெயர், இம் என்றால் மரியாதைக்குரிய வார்த்தை. அவர் முற்றிலும் அழகுள்ளவர் என்கிறது. எருசலேமின் குமாரத்திகளே, அவருடைய பெயரே குறிப்பிடப்பட்டிருக்கிறது உன்னத பாட்டில் அதிகாரம் 5 வசனம் 16. இப்பொழுதாவது நம்புகிறீர்களா? இதை நான் ஆய்வு செய்ய வேண்டும். உங்கள் சபையை கேட்க வேண்டுமா? இல்லை, திருச்சபையை கேட்க வேண்டும். யாரை கேட்க போகிறீர்கள்? நானே முழுமையாக பார்த்து அதை உறுதி செய்வேன். அதை உறுதி செய்ய எத்தனை நாட்கள் தேவை? சரி, இன்று இரவே. இன்று இரவா? சரி, நான் நாளை மறுநாள் கிளம்புகிறேன். நாளை காலை அமைப்பாளர்களின் மூலம் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். சரியா? ஒன்று, நீங்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இயேசு கிறிஸ்து கடவுள் என்று நிரூபித்தால் நான் கிறிஸ்தவ மதத்தை ஏற்றுக்கொள்கிறேன்.
முடியவில்லை என்றால் நீங்கள் இஸ்லாத்தை ஏற்க வேண்டும். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. அடுத்த கேள்வியை கேட்கலாம். முஸ்லிம் அல்லாத சகோதரர் யாராவது? நேரம் குறைவாக இருக்கும் காரணத்தால் கேள்வி கேட்பவர்கள் சீக்கிரம் அவரவர் கேள்விகளை கேட்க வேண்டும். ஏனென்றால் 11 மணிக்குள் நாம் நிகழ்ச்சிகளை முடித்தாக வேண்டும். சரி, இந்த கணவான்